இந்த நாளில் தேவனுடைய கரம் எப்படிப்பட்டது? ஒரு 2 வசனங்களை ஒரு அரை மணி நேரம் தியானித்து நாம் செபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. நமக்கு தெரிந்த ஒரு வசனம் சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கடந்த வாரங்களில் நாம் கொடுக்கிற கரத்தையும் நாம் தியானித்தோம். ஆமென். அல்லேலூயா. அவருடைய கரம் எப்படிப்பட்டது? வேண்டிய மட்டும் கொடுக்கும். அவருடைய கரம் எப்படிப்பட்டது? சம்பூர்ணமாய் கொடுக்கும். 1 தீமோத்தேயு 6:17. அவருடைய கரம் ஞானத்தை கொடுக்கிற கரம். யோவான் 14:18 சமாதானத்தை கொடுக்கிற கரம். அல்லேலூயா. அவன் கடைசியாக ஒருமனப்படுத்துகிற கரம். அதையும் நாம் தியானித்தோம். ஆமென். சரி, இந்த நாளில் தேவனுடைய கரம் ஆதரிக்கிற கரம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? ஆதரிக்கிற கரம். 2 சாமுவேல் 22:19 நாம் வாசிப்போம். ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். 2 சாமுவேல் 22:19 தாவீது சொல்லுகிறான், ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். அதனால தான் அவன் சங்கீதத்தில் 55:22 சொல்லுகிறான், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிருப்பா, அவர் உன்னை என்ன செய்வார்? ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார். ஆமென். அப்போ தேவனுடைய கரம் ஆதரிக்கிற கரம். எல்லாரும் சொல்லுங்க, தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? ஆதரிக்கிற கரம். சங்கீதம் 146:9 அவர் யாரையெல்லாம் ஆதரிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 146:9 பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளைகளையும். 146:9 அவர் பரதேசியையும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையும் அவர் ஆதரிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. யாரையெல்லாம் ஆதரிக்கிறாருங்களா? பரதேசிகளை ஆதரிக்கிறவர், திக்கற்றவர்களை ஆதரிக்கிறவர், விதவையை ஆதரிக்கிற நல்ல தேவனாயிருக்கிறார். ஆமாம். தேவனுடைய கரம் ஆதரிக்கிற கரம். அவர் பரதேசி ஆதரிக்கிறார். பரதேசி என்று சொன்னால் தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையான எந்த நன்மையும் இல்லாத ஒரு மனிதன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறதே, உண்ணவும் ஒடுக்கவும் இருந்தால் போதுமென்று இருக்க கிடவோம் என்கிற அந்த நிலை கூட, சரியான உணவு அல்லது உடுக்கிறதற்கான வசதி அல்லது தங்குகிறதற்கான இடம் இல்லாத ஒரு மனிதன் பரதேசியாக இருக்கிறான் பாருங்க. அவனை ஆதரிக்கிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். எல்லாம் திக்கற்றவர்கள். யார் திக்கற்றவர்கள்? அடுத்து என்ன செய்வது? யாருடைய உதவியும் இல்லாமல் எதை எப்படி செய்கிறது, நீ அடுத்து என்ன செய்ய போகிறேன் என்று கவலையோடு பாரத்தோடு இருக்கிற அந்த திக்கற்றவர்களுக்கு அவர் என்ன செய்கிறாருங்களாம்? ஆதரிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். 3வதாக விதவைகள், கணவனை இழந்த ஆமென் தேவ பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு கர்த்தர் ஆதரவு அளிக்கிற நல்ல தேவனாக இருக்கிறார். சரி, ஆதரவு என்றால் என்ன? அதைத்தான் நாம் ஒரு சில வசனங்களில் நாம் தியானிக்க போகிறோம். வசனம் என்ன சொல்லுகிறது, வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று. ஆமென். ஏசாயா 31:5 நாம் வாசிப்போம். நீங்கள் நோட்டில் எழுதுறவங்க, ஆதரவு என்றால் என்ன என்கிற ஒரு கேள்விக்கான பதிலை தொடர்ந்து நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். 31:5 வாசிப்போம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். பறந்து காக்கிற பட்சியைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருந்து அதை காத்து தப்ப பண்ணுவார், கடந்து வந்து அதை விடுவிப்பார். அப்ப ஆதரவு என்றால் என்ன? காத்து தப்ப பண்ணுவதும் விடுவிப்பதுமே ஆதரவு. அல்லேலூயா. ஆதரவு என்கிற வார்த்தையின் ஒரு பொருள், அதை காத்து அல்லது தப்ப பண்ணி அதை விடுவிக்கும்படியாய் தேவனே எப்படி வருவாருங்களா? பறந்து காக்கிற பட்சியை போல. கடைசி வார்த்தை, கடந்து வந்து விடுவிப்பார். அல்லேலூயா. அவரே வந்து விடுவிப்பார். அதுதான் ஆதரவு. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நீங்கள், தேவன் எப்படிப்பட்டவர்? ஆதரிக்கிறவர். அவருடைய கரம் எப்படிப்பட்டது? ஆதரிக்கிற கரம். அவர் எப்படிப்பட்ட ஆதரவை தம்முடைய ஜனங்களுக்கு தருகிறார்? ஒரு பறந்து காக்கிற பட்சியை போல அவர் என்ன செய்கிறாருங்களா? தப்ப பண்ணுகிறவரும் ரட்சிக்கிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா. உதாரணத்துக்கு நீங்கள் வேதத்தில் 2 பேரை நாம் பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா என்கிற ஒரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம், அதனுடைய 34வது வசனத்தை நாம் வாசிப்போம். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று
சொல்லி அனுப்பினான். அசீரிய ராஜாவாகிய சனகரீப் அந்த எசேக்கியாவின் நாட்களிலே தேசத்தை அழிக்கும்படி என்ன செய்கிறானுங்க, முற்றுகை போடுகிறான். அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், நான் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த ஜனத்திற்கு இந்த நகரத்திற்கு நான் எப்படி இருப்பேன், ஆதரவாயிருப்பேன். அப்படின்னா தப்ப பண்ணுவேன், ரட்சிப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன நடந்தது நீங்கள் அடுத்து வருகிற வசனங்களில் வாசிப்பீர்களானால் 36வது வசனம் 35வது வசனம், அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 185,000 பேரை சங்கரித்தான். அல்லேலூயா. பாருங்க, தேவன் காக்கிறவர் வந்து ரட்சிப்பாராம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஒரே ஒரு தேவதூதனை தான் அனுப்பினாரு. அவன் 185,000 பேர் என்ன செஞ்சிட்டானுங்க, க்ளோஸ் பண்ணிட்டான். எதிராக இருந்த ராஜாவும் எல்லாரும் வீரர்கள் இறந்த உடனே தன் சொந்த தேசத்திற்கு திரும்பி போகிறான். அங்கே அவனுடைய 37வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அவன் தன் தேவனாகிய நிம்ரோகின் கோயிலில் பணிந்து கொண்ட போது அவன் குமாரர் அவனை என்ன செய்தார்கள், வெட்டி கொன்று போட்டார். அவனும் செத்து போயிட்டான். அல்லேலூயா. தேவன் நிச்சயமாகவே தம்முடைய ஜனங்களுக்கு ஆதரவாக இருக்கிற தேவன். தேவனுடைய கரம் ஆதரிக்கிற கரம். அல்லேலூயா. ஆதரவு என்றால் என்ன? தப்ப பண்ணி ரட்சிக்கும்படி வெளிப்படுகிற கரம் தான் ஆதரிக்கிற கரம். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, இந்த அசீரிய ராஜா வல்லமையுடையவனாக இருந்தான், பலம் பொருந்தியவனாக இருந்தான். ஆனால் தன்னுடைய ஜனமாகிய அல்லது தாவீதின் நகரமாகிய அந்த நகரத்தை காக்கவும் தன்னுடைய ஜனத்தை ரட்சிக்கிறதற்கும் கர்த்தருடைய கரம் ஆதரிக்கிற கரமாக இருந்தது. ஒரே ஒரு தேவதூதன் தான் 185,000 பேரை ஒரே இரவில் ஆமென் க்ளோஸ் பண்ணிட்டு. அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த கரம் குறுகி போகவில்லை. இன்றைக்கும் அந்த கரம் ஆதரிக்கிற கரமாக இருக்கிறது. ஆமென். நாம் தேவனை நம்புவோம். நிச்சயமாய் அவர் கரம் நம்மை ரட்சிக்கும், ஆதரிக்கும், காத்து தப்ப பண்ணும். நீங்கள் 19:10 நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் 2 ராஜாக்கள் 19:10 அந்த ரட்சிப்புக்கு காரணம் என்ன, அந்த எசேக்கியா எப்படிப்பட்டவனாக இருந்தான், நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. அப்போ எசேக்கியாவின் நம்பிக்கை என்ன, எனக்கு எதிராக இருக்கிற அந்த ராஜா எவ்வளவு வல்லமை உடையவனாக இருந்தாலும் என்னை காத்து தப்ப பண்ணுகிற, என்னை ரட்சிக்கிற, என்னை ஆதரிக்கிற ஒரு தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்வார் என்பதுதான் அவன் நம்பிக்கை. அல்லேலூயா. அந்த நம்பிக்கை அவனுக்கு வீண் போகலை. கர்த்தர் ஒரே இரவில் ஒரு தூதனை அனுப்பி அவனை ரட்சித்தார். அல்லேலூயா. தேவனுடைய ஆதரிக்கிற கரம் இன்றைக்கும் குறுகி போகவில்லை. நாமும் நம்பிக்கை இழந்து போகாமல் கர்த்தரை அண்டிக் கொள்ளுவோம். நமக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமை எவ்வளவு பலமுள்ளதாக இருந்தாலும் கர்த்தர் நம்மையும் தப்ப பண்ணி ரட்சிக்கிறதற்கு, காத்து ரட்சிக்கிறதற்கு உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். நமக்கு விரோதமாக பில்லி சூனியங்களோ மாந்திரிகங்களோ எந்த மனுஷனுடைய காரியமோ எதுவானாலும் ஆமென் அல்லேலூயா, அது நம்மை ஒன்றும் சேதப்படுத்துவது இல்லை. கர்த்தர் நம்மை ஆதரிக்கிற தேவனாய் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதில் இன்னொரு மனிதனை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 12:11 பேதுரு இப்படி சொல்லுகிறான். வாசியுங்கள். அவனுடைய நினைவில் அவன் எண்ணுகிறது என்ன, பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று மெய்யாய் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலையும் ஒரு தூதன் அனுப்பப்படுகிறான், புதிய ஏற்பாட்டிலையும் ஒரு தூதன் என்ன செய்யப்படுகிறானுங்க, அனுப்பப்படுகிறான். அல்லேலூயா. ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும். ஆமென். யூத ஜனங்களுடைய எண்ணம் என்ன, நீங்கள் 12:1-3 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஏரோது சபையின் சிலரை துன்பப்படுத்த தொடங்கி கொலை செய்தான். யாருக்கு பிரியமா இருந்துச்சு, யூத ஜனங்களுக்கு அது பிரியம். அப்ப யூத ஜனங்களுடைய எண்ணம் என்ன, சீசர்கள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும். ஆமென். அந்த அவனுடைய சகோதரன் கொலை செய்யப்பட்டது போலவே, யாக்கோபு பட்டயத்தினால் கொலை செய்யப்பட்டது போலவே இந்த பேதுருவும் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் யூத ஜனங்களின் எண்ணம்.
அதனால் அந்த நாட்கள் அது பஸ்கா பண்டிகை நாட்களாக இருந்தபடினாலே ஏரோதோடு இணைந்து அந்த பேதுருவை சிறைச்சாலையில் என்ன செய்யப்பட்டிருந்தார்கள், காவல் பண்ணப்பட்டிருந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் தேவ ஜனங்கள் கூடி ஜெபித்த பொழுது அவன் நம்பிக்கையோடு நல்லா படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் கர்த்தருடைய தூதனை அனுப்பினார். அவன் விழாவில் தட்டி எழுப்பி அவனுடைய பாதரட்சையை போட, அவனுடைய வஸ்திரங்களை உடுத்த, அவனை கோட்டை தாழ்பால்கள் எல்லாம் தாண்டி நகரத்தின் வீதியிலே கொண்டு வந்து விடுகிற வரைக்கும் அவனை என்ன செய்தாங்க, வழி நடத்தி கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். ஆண்டவர் நம்மை காத்து ரட்சிக்கிறதற்கு அவர் ஆதரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாக ஒரு தூதனை அனுப்புவார். ஆமென். அப்போ நாம் ஒவ்வொருவரும் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. எழுப்புங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறதில்ல, நான் எழும்பின ஆண்டவரேன்னு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை தட்டி எழுப்புவாராக. பிரைஸ் தி லார்ட். அவருடைய கரம் ஆதரிக்கிற கரம். ஆதரவு என்றால் என்ன? காத்து தப்பு பண்ணி ரட்சிக்கிறவர். ஆதியாகமம் 45:7 வாசிப்போம். ஆதியாகமம் 45:7. பூமியில் உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும். போதும். இரண்டாவதாக, ஆதரவு என்கிற வார்த்தையின் பொருள் என்ன? வம்சம் ஒழியாதபடி ஆண்டவர் பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்கிற வார்த்தையினுடைய இரண்டாவது பொருள் என்ன? கர்த்தர் நம்முடைய சந்ததியை, கர்த்தர் நம்முடைய வம்சத்தை ஒளிந்து போகாதபடி நீதிமானின் சந்ததியாய், ஆமென், கர்த்தருடைய திட்டத்தில் பிரயாணப்படுகிற, கர்த்தருடைய திட்டத்தில் இருக்கிற ஒரு சந்ததியாய், அது ஒளிந்து போகாத சந்ததியாய் இருக்க அவருடைய கரம் ஆதரிக்கிற கரமாய் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருக்க வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. முதலாவது நாம் அதை விரும்ப வேண்டும். ஆமென். பின்பு நாம் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது, நம்முடைய பாரங்களை தேவன் மேல் வைக்கும் பொழுது நிச்சயமாய் அவருடைய கரம் ஆதரிக்கிற கரமாய் இருக்கும். நம்முடைய சந்ததி ஒளிந்து போகாதபடி கர்த்தருக்கென்று தேவ திட்டத்தில் நிற்கிற சந்ததியாய் இருக்க அவருடைய கரம் ஆதரிக்கிற சந்ததியாய் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, கடந்த நாட்களில் நான் அடிக்கடி சொல்லுவது தான், அருமையான பால் தினகரன் அவர் சகோதரர் அவர்கள், அருமையான டிஜிஎஸ் தினகரனுடைய ஒரே மகன். ஆமாம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். பாருங்க, பேங்க்ல இருந்த வேலையை ரிசைன் பண்ணி இயேசுவுக்கு முழு நேரமாய் ஊழியம் செய்யும்படி தன்னை அர்ப்பணித்தவர். யாருங்க? டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள். ஹல்லேலூயா. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு பிள்ளை, ஆண்டவருடைய கிருபையினாலே கொடுத்த அந்த மகன், அவருக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை. இவர் கர்த்தருடைய ஊழியக்காரர், கர்த்தருடைய ஊழியங்களை வல்லமையாய் செய்கிற ஒரு மனிதன். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சந்ததி ஒரே ஒரு பையன்தான். ஆனால் அந்த பையனுக்கும் இயேசுநாதருக்கு என்ன கிடையாதுங்க? சம்பந்தம் கிடையாது. பைபிள் படிக்கிற மாதிரி நடிக்கிறது, பிள்ளைகளோடு சேர்ந்து கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறது, இதுதான் அவருடைய அனுபவமாக இருந்திருக்கிறது. ஆனால் இது நிச்சயமாய் பெற்றோர்களுக்கு வேதனையாக இருந்தது. ஆமென். ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள், தேவ சமூகத்தில் அவர்கள் கண்ணீரோடு ஜெபித்தார்கள். தேவனுடைய ஆதரிக்கிற கரம் அவர்களுக்கு வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. சந்ததி ஒளிந்து போகாதபடி தேவ ராஜ்யத்தின் திட்டத்தில் நிற்கும்படியாய் கர்த்தர் அந்த பால் தினகரன் ஐயாவை ரட்சித்து கர்த்தருக்கென்று ஊழியங்களை செய்ய கிருபையினாலே நிரப்பி நடத்தினார். தேவனுடைய கரம் ஆதரிக்கிற கரம், வம்சம் ஒளிந்து போகாதபடி ஆதரிக்கிற கரம். ஹல்லேலூயா. ஒருவேளை அவர் துன்மார்க்கமாக இருந்திருப்பாரே ஆனால், ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்திருப்பாரே ஆனால், பார்க்கிற 4 பேர் என்ன சொல்லியிருப்பாங்க? அவங்க அப்பா வல்லமையாக ஊழியம் செஞ்சாருங்க, அவங்க அப்பா கர்த்தருக்காக தியாகமாக ஊழியம் செஞ்சார், அவர் பையன் இப்படி இருக்கானே அப்படின்னு 4 பேர் பேசியிருப்பாங்க இல்லைங்களா? அந்த பாரம் அந்த தாயினுடைய இருதயத்தை வருத்தியது. ஆமென். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை தோறும் உபவாசத்தோடு காலையிலிருந்து மாலை வரை கண்ணீரோடு அவர்கள் ஜெபித்தார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்றைக்கு வரைக்கும் நான் என் பிள்ளைக்காக அந்த உபவாசத்தை விடுவதில்லை, வயசாயிட்டு ஆனாலும் நான் அந்த உபவாசத்தை விடுகிறதில்லை, நான் ஜெபிக்கிறேன் என்று. அல்லேலூயா. விலை உயர்ந்த முத்து என்கிற புஸ்தகத்தில் அவர்கள் சாட்சியாக எழுதியிருக்கிறார்கள். அல்லேலூயா. எனவே நம்முடைய சந்ததி ஒளிந்து போகாதபடி ஆதரிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென்.
இன்றைக்கு தேவ சமூகத்தில் நின்று பிரசங்கிக்கிற என்னுடைய வாழ்க்கையும் கூட இயேசுவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். ஆமென். தண்ணீரில் முழுகி ஞானஸ்தானம் எடுத்த பிற்பாடு கழுத்தில் உத்திராட்ச கொட்டையும் காவி வேட்டியும் கட்டி வாழ்ந்தவன். அல்லேலூயா. ஆனால் என்னுடைய தாயார் எனக்காக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் காலையிலிருந்து மாலை 6 மணி வரை அவன் பச்சை தண்ணீர் தவிர வேறு எதையும் குடிக்காம தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்த ஜெபத்தின் பலன்தான் இன்றைக்கு தேவ சமூகத்தில் நான் நிற்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய ஆதரிக்கிற கரம் வம்சம் ஒளிந்து போகாதபடி இரக்கம் பாராட்டினபடினாலே ஆமென். நான் நம்புகிறேன் என் சந்ததியும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யும். காரணம் தேவனுடைய ஆதரிக்கிற கரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தேவனுடைய கரம், ஆதரிக்கிற கரம் நம்முடைய வம்சம் ஒளிந்து போகாதபடி தேவ திட்டத்தில் தேவ சித்தத்தில் நிற்க அனுக்கிரகம் பண்ணுகிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஆபத்து நேரத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு ஆதரவாக இருந்தார். நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம், பிள்ளைகளுக்காக உபவாசிப்போம். அல்லேலூயா. ஒரு நாள் முழுசும் உபவாசம் இருக்கணுங்க. அல்லேலூயா, ஆமென். ஒரு நாள் முழுவதும் காலையிலேருந்து மாலை 6 மணி வரை நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபித்து பாருங்கள். தேவனுடைய ஆதரிக்கிற கரம் நிச்சயம் வெளிப்படும். அவன் ஏதோ 2 மணி நேரம் 3 மணி நேரம் உபவாசங்கிற பேரில் இருந்துட்டு மத்தியானம் ஒரு வெட்டிட்டல்ல. அல்லேலூயா, அது உபவாசம் அல்ல. ஆமென், அல்லேலூயா. உங்களை நீங்கள் வருத்தணும், உங்கள் பக்கம் தேவன் திரும்பணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தரை சார்ந்து கொள்வோம். எஸ்தர் ராஜாச்சி 3 நாள் உபவாசித்து ஜெபித்தார். உபவாசம் என்பது தேவன் நம் பக்கமாய் திரும்ப. அல்லேலூயா. நினைவே ஜன மக்கள் எப்படி ஜெபித்தார்கள்? குசியாமலும் குடியாமலும் ஆடு மாடு முதற்கொண்டு. ஆமென். நான் பலிபீடத்தில் என்று சொல்லுகிறேன், எங்கள் அம்மா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணும் பொழுது ஆடு மாடும் கட்டி போட்டு தான் இருக்கும். வீட்டில் வாசலில் கட்டி போட்டிருக்கும். அதுக்கும் பச்சை தண்ணி கூட கிடையாது. எருமை மாடு இருந்துச்சு, 2 எருமை மாடு, ஆடு இருந்துச்சு 1 2, எல்லாத்தையும் கட்டி போட்டு தான் ஜெபம் பண்ணுவான். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நினைவே ஜனங்களுக்கு தேவன் இறங்க காரணமும் அதுதான். சின்ன பிள்ளைகளிலிருந்து ஆடு மாடு எல்லாம் உபவாசம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். உங்கள் உபவாசம் தேவனை உங்கள் பக்கம் திருப்புகிற உபவாசமாக இருக்க வேண்டும். ஏதோ கடனுக்காக இன்னைக்கு நான் உபவாசம் இருந்தேன்னு சொல்றதுக்காக அல்ல. ஆமென். கர்த்தருடைய கரம், ஆதரிக்கிற கரம். நாம் உபவாசித்து கர்த்தரை தேடுவோம். வம்சம் ஒழியாமல் ஆதரிக்கிற தெய்வம். ஆதியாகமம் 47:12. 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வருஷம் என்ன செஞ்சாருங்களா? ஆதரித்தார். அப்படின்னா மன்னாவை கொடுத்து ஆதரித்தார், காடையை கொடுத்து ஆதரித்தார். அல்லேலூயா. நன்மைகளை எல்லாம் தந்து கர்த்தர் ஆதரித்தார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்லுவீங்க? அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கரம், ஆதரிக்கிற கரம். நமக்கு தேவையான ஆகாரத்தை கர்த்தர் தருவார். அப்போ பஞ்ச காலமாக இருந்தாலும் நமக்கு நிச்சயமாக தேவ கரம், ஆகாரம் கொடுக்கிற கரமாக, ஆதரிக்கிற கரமாக இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுற விதமாக ஆகாரத்தை தருவார். ஆமென்னு சொல்லுங்க. சும்மாவே இருந்து திங்கிறாங்களே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகாரத்தை தருவார். அல்லேலூயா. என் வாழ்க்கை அனுபவத்தை நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அவன் நிறைய பேர் எங்களை பார்த்து சொல்கிறது அதுதான். இந்த பாஸ் வீட்டில் எப்படி இருக்காங்க? குடும்பமே சும்மாவே இருந்து திங்கிறாங்களாப்பா. அல்லேலூயா. அவங்க வயிறு எரியுது. கர்த்தர் நல்லவர். அவன் ஆனால் தேவன் போஷிக்கிறதற்கு உண்மை உள்ளவர். அல்லேலூயா. பாருங்கள், இந்த சனிக்கிழமை நான் சந்தைக்கு போகலை. சனிக்கிழமை சந்தைக்கு போகலை. ஆனால் எனக்கு தெரியும் கர்த்தர் என்னை போஷிப்பார். அல்லேலூயா. சனிக்கிழமை நைட்டு 9 மணிக்கு மளிகை ஜாமான் வீட்டுக்கு வந்துச்சுங்க. சனிக்கிழமை நைட்டு 9 மணிக்கு மளிகை ஜாமான் அட்டைப்பட்டியில் வீட்டுக்கு வந்துச்சு. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், எப்படியும் நிச்சயம் நம்மளை போஷித்திருக்கிறதுக்கும் உடுத்து வைக்கிறதுக்கும் கர்த்தர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கரம், ஆதரிக்கிற கரம். அவரை நம்புற ஒருவரையும் ஒருபோதும் விடவே மாட்டார். எலியாவை காகம் கொண்டு போஷித்தவர், எலியாவை விதவையின் வீட்டில் போஷித்தவர், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். வனாந்தரத்தில் தேவ ஜனத்தை போஷித்தவர். அங்கே விதைப்பும் அறுப்பும் இல்லை. 40 வருஷம் போஷித்தார். அல்லேலூயா. விதைப்பும் அறுப்பும் இல்லாமல் போஷிக்கிற தேவன். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலே வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. காக்கைகளை கவனித்து பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை அறுக்கிறதும் இல்லை. ஆனால் ஒரு நாளும் பிதா பட்னியாக போட்டதே, அவைகளை போஷிக்கிறவர் உங்களையும் போஷிப்பார். அல்லேலூயா. அவருடைய கரம், ஆதரிக்கிற கரம், போஷித்து காப்பாற்றுகிற கரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், உண்ண உணவும் உடுக்க உடையும் தந்து கர்த்தர் நிச்சயம் போஷிப்பார். தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரங்க?
ஆதரிக்கிற கரம். ஆமென். வனாந்தரத்திலும் ஆகாரம் கொடுத்து ஆதரிக்கிற கரம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கொரோனா நாட்கள் ஊழியங்கள் இல்லை, விசுவாசிகள் ஆராதனைகள் இல்லை. ஆனால் சொல்லப்போனால் கொரோனா காலத்தில் தான் நல்ல சாப்பாடு. ஹல்லேலூயா. சம்பூர்ணமான சாப்பாடே எப்போ தாங்க? கொரோனா காலத்தில் தான். ஆமென். ஒரே சிக்கனும் மீனும் மட்டனுமாக தான் இருந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஜெபமும் கொஞ்சம் அப்போ தான் அதிகமாக இருந்துச்சு. கான்ஃபரன்ஸ் காலெல்லாம் ஜெபம் பண்ணோம். இப்போ காலையில் ஜெபத்துக்கு கூட நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க. வீட்டில் ஃபோன் இருக்குது, ஃபோனில் காசு இருக்குது, ஆனால் 5 மணி ஜெபத்துக்கு வர்றது கூட மனசு வரமாட்டேங்குது. திரும்ப கொரோனா வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் போல் இருக்குது. ஹல்லேலூயா சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா. 4வதாக சங்கீதம் 71:6. தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரம்? ஆதரிக்கிற கரம். ஆதரிக்கிறது என்றால் என்ன? சங்கீதம் 71:6. நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் நான் என்ன செய்யப்பட்டேன். தேவனுடைய கரம் எங்கிருந்து நம்மளை ஆதரிக்குங்க? எங்கிருந்தே நம்மளை ஆதரிக்குதுங்களா? கற்பத்தில் உண்டான நாளில் இருந்தே ஆதரிக்குதான். ஹல்லேலூயா. ஆமாம். நான் ஒரு 2 சாட்சி சொல்கிறேன் பாருங்க. கர்த்தர் நல்லவர். நான் பிறக்கும்போது உயிரோடு இல்லை. நான் பிறக்கும்போதே உயிர் இல்லாமல் தான் என்ன செஞ்சேங்க பிறந்தேன். என்னுடைய தாத்தா, எங்கள் அம்மாவை பெற்ற அப்பா, அங்கே இருக்கிற அந்த டாக்டரை போய் மிரட்டினாராம். நம்ம என் பேரனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நீர் என்ன செய்ய மாட்டீர், உயிரோடையே இருக்க மாட்டீர் அப்படின்னு சொல்லி மிரட்டினதா எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி, தாத்தாலாம் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையில் மரித்து போய் பிறந்த என்னை அவர் ஆதரித்ததுனால இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய கரம் ஆதரித்ததுனால தான். இல்லைன்னா என்னைக்கோ கேலக்சியில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருப்பேன். ஹல்லேலூயா. சீக்கிரம் செத்து போயிடுவோம்னு LIC எல்லாம் கூட போட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவர். கரங்களை உயர்த்தி சத்தமாக சொல்லுவோம். பாருங்கள், என் பிள்ளை வயிற்றில் உண்டான பொழுது நாங்கள் போய் டெஸ்ட்டு பார்த்தோம். டெஸ்ட்டு பார்த்தா அதில் குழந்தை இல்லைங்கிற மாதிரி காட்டுச்சு. குழந்தை இல்லைங்கிற மாதிரி காட்டுச்சு. நாங்கள் இருக்கிற ஊர்லேருந்து எங்கள் ஊருக்கு ஏறத்தாழ ஒரு 30-35 கிலோமீட்டர். எனக்குன்னா ஒரு பக்கம் வெறுப்பு, ஒரு பக்கம் கோபம். என்ன இல்லை, இது பலமுறை அதை டெஸ்ட் பண்ணி அது இன்றைக்கும் இல்லையா அப்படிங்கிற வேகத்தில், அப்போ வாங்கின வண்டி இந்த வண்டி தான், நல்ல புது வண்டி, வேகமாக பறந்து தான் வந்தேன். குழி குண்டு மேடு வேகத்தடை ஒன்றும் கவனிக்கலை, பறந்து வந்தேன். எங்கள் வீட்டில் வெள்ளை அடித்தாங்க. பாசமாக சுவருக்கெல்லாம் வெள்ளை அடித்து, மேலே ஏணிலெல்லாம் ஏறி வெள்ளை அடித்து, கை கால் உடம்பு எல்லாம் வெள்ளை. பொதுவாக கற்பமாக இருக்கிறவங்க சுண்ணாம்பு தொடவே கூடாதுமா. ஆமாம். ஆமாம், எல்லாம் முடிஞ்சுது. ஆனால் திரும்ப என்ன செய்யலைங்க, தலைக்கு தண்ணி ஊற்றலை. திரும்ப போய் டெஸ்ட் பண்ணால் டாக்டர் அம்மா சொல்கிறாங்க 40 எத்தனை நாள் சொன்னாங்க. ஹல்லேலூயா. இப்போ கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரமாக இருக்குதுங்க? ஆதரிக்கிற கரமாக இருக்கிறது. ஆமாம். அந்த வேகத்தடையோ அல்லது வேகமாக போன காரியமோ அல்லது சுண்ணாம்போ எதுவும் என்ன செய்யலைங்க, செய்யலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், எங்கள் தம்பி வயத்தில் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா அம்பலச்சேரியில் நிற்கிறோம். அம்பலச்சேரியில் ஒரு விசுவாசி வீட்டில் நிற்கிறோம். சனிக்கிழமை சாயங்காலம் நினைக்கிறேன். நாங்கள் நாங்குநேரியில் ஒரு வீட்டில் சண்டே கிளாஸ் எடுக்கணும். நாங்குநேரியில் ஒரு வீட்டில் சண்டே கிளாஸ் எடுக்கணும். அப்போது எத்தனாவது மாதம்? 8வது மாதம் வயிற்றில். ரொம்ப குறுகிய நேரம் தான் இருக்குது. ஏன்னா அங்கே ஒரு டியூஷன் சென்டர் நடக்குது. டியூஷன் முடிஞ்சு பிள்ளைகள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே, டியூஷன் முடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் அங்கே போய் நிற்கணும். ஹல்லேலூயா. அப்போது இப்படி இல்லை, ரோடு கூட கிடையாது. இதை விட மோசமான ரோடு. இதே பைக்கு தான், அதே மனைவி தான், ஆனால் வயிற்றில் 8 மாதம். போன வேகம்னா அவ்வளவு வேகம். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஏன்னா எது முக்கியம்? ஊழியம் முக்கியங்கிறதுக்காக வேகமாக போய் பத்திரமா கர்த்தருடைய ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அவன் டெஸ்ட் பண்ண டாக்டரே சொன்னார், கம்மனு நீங்கள் குழந்தைய என்ன செஞ்சிடலாம், அழிச்சிடலாம், பிறந்தாலும் பாரமாக தான் இருக்கும் அப்படின்னு. ஹல்லேலூயா. ஆனால் கிருபையாக கர்த்தர் என்ன செய்தாருங்க, கருவிலேயே ஆதரித்தார். ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அவ்வளோ வேகமாக போய் பாட்டு சொல்லி கொடுத்து, ஆக்ஷன் சொல்லி கொடுத்து, கதை சொல்லி கொடுத்து, யாருங்க? ஹல்லேலூயா. யார் தான் சொல்லி கொடுத்தாங்க? சொல்லுமா, யார் சொல்லி கொடுத்தா? பாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனால் கருவிலேயே கர்த்தர் நம்மளை என்ன செய்கிறாருங்க, ஆதரிக்கிற தேவன். இதுவரைக்கும் அவர் தான் ஆதரிக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? யாக்கோபு சொல்லுகிறான், இதுவரைக்கும் என்னை ஆதரித்து வந்தவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆதரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம உங்களையும் ஆதரிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆதரிப்பார். நீங்கள் ஒவ்வொருத்தர் கேட்டால் ஒவ்வொரு கதையாக சொல்லுவீங்க தேவனுடைய ஆதரவு கரத்தை. ஹல்லேலூயா. இப்போ யோசித்து பாருங்கள், இதுவரைக்கும் தாங்கினவர் இனிமேலும் தாங்கி
ஏந்தி சுமந்து தப்பு வைக்கிறதற்கு உண்மை உள்ளவர். நம்ம வசனம் அப்படித்தானே சொல்லு, தாயின் கருவிலிருந்து நான் உன்னை தாங்கினேன், உன்னை ஏந்தினேன், சுமந்தேன், இனிமேலும் உன் நரை முடி வயது வரைக்கும். வாசிக்கலாங்களா? ஏசாயா 46:3-4. சந்ததியாரே, சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி முதல் தாங்கினேன். ஆமா, இது வரைக்கும் தாங்கிட்டேன், அப்படியே விட்டுற போறது இல்லை. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்தேன், நரை வயது மட்டும் தாங்குவேன், செய்து வந்தேன், இனிமேலும் ஏந்தி சுமந்து தப்பு வைப்பேன். அல்லேலூயா. ஏதோ இதுவரைக்கும் ஆதரிச்சாருங்க, இனி எனக்கு ஆதரவு இல்லை, இனிமேலும் அவர் தான் ஆதரிப்பார். அல்லேலூயா. எது வரைக்கும்? நரைமுடி வயது வரைக்கும். நம்ம பாஷையில் சொல்ல போனா உள்ள கொண்டு போய் வைக்கிற வரைக்கும். அல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆதரிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். சரி, கடைசியாக ஏசாயா 42:1 வாசிப்போம். ஏசாயா 42:1. இதோ என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் என்ன செய்வேன்? அமரப்பேன். கடைசியாக ஆதரவு என்றால் என்ன? பரிசுத்த ஆவியின் நிறைவனால நம்ம நிரப்பி நடத்துவது தேவனுடைய ஆதரவு. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆதரிக்கிற கரம் என்ன செய்யும்? நம்மை பரிசுத்த ஆவியின் நிறைவனால நிரப்பி நம்மை ஆதரிக்கும். ஆமென். ஆதரவு என்றால் தப்பு பண்ணி ரட்சித்தல். ஆதரவு என்றால் வம்சம் ஒளிந்து போகாதபடி தேவ சித்தத்தில் நிற்க பண்ணுதல், தேவ திட்டத்தில். ஆதரவு என்றால் ஆகாரம் கொடுத்து வனாந்தரத்தில் நம்மை ஆதரிக்கிறது. மூன்றாவது, கற்பத்தில் உற்பத்தியானது முதல் அவருடைய கரம் ஆதரிக்கிறது. இனியும் ஏந்தி சுமந்து காத்து தப்ப பண்ணி நம்மை ஆதரிக்கும். கடைசியாக பரிசுத்த ஆவியார் நிறைவினால நம்ம நிரப்பி கர்த்தருடைய கரம் ஆதரிக்கும். நாம ஆதரிக்கிறவர்களாக இருக்கணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, தேவன் ஆதரிக்கிறவர், நாமும் ஆதரிக்கிறவர்களாக இருக்கணும். ஆமாம். ரோமர் 16:2 வாசிக்கலாம். ரோமர் 16:2. எந்த காரியத்தில் உங்கள் உதவி அவளுக்கு தேவையாயிருக்கிறதோ அதிலே நீங்கள் அவளுக்கு உதவி செய்ய வேண்டுமென்று ஒப்புவிக்கிறேன். அவள் அநேகருக்கும் எனக்கும் கூட ஆதரவாகிறது. யார் சொல்றதுங்க? அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதும் பொழுது சொல்லுகிறாள், அவள் எனக்கும் கூட ஆதரவா. நாமும் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணுங்க? ஆதரவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம். யாக்கோபு 1:27 படி திக்கற்றவர்களையும் விதவைகளையும் நாம் விசாரிக்கிற அந்த பக்தி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் நாம் ஆதரவாக இருக்க வேண்டும். வாசிக்கலாம் அந்த வசனத்தை. திக்கற்ற பிள்ளைகளும் உபத்திரவத்திலே, திக்கற்றவர்களும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறது தான் அது சுத்தமான பக்தி என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆதரவு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க, திக்கற்றவர்களை விதவைகளை நாம் ஆதரிக்கிறவர்களாக என்ன செய்ய வேணுங்க? இருக்க வேண்டும். லேவியராகமம் 25:35 பாருங்க. நாம் யாருக்கு ஆதரவாக இருக்க வேண்டும்? லேவியராகமம் 25:35. உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கை இளைத்து போனவனானால் அவனை ஆதரிக்க வேண்டும். போதும். அல்லேலூயா. சகோதரன், கூட பிறந்தவன் அல்லது ஒரு சக விசுவாசி கையிழைக்கும் பொழுது, அவன் தரித்திரப்படும் பொழுது அவங்களை என்ன செய்யணுங்களா? ஆதரிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பொதுவாக உலகம் வாழ்ந்திருக்கும் போது நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் கெட்டு போகும் பொழுது ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க? கூட இருக்கவே மாட்டாங்க, ஆதரிக்கவே மாட்டாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் அப்படி அல்ல. வாழ்க்கையில் கெட்டு போகிறவர்களையும் ஆதரிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 1:17 நாம் வாசிப்போம். ஏசாயா 1:17. நன்மை செய்யப்படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து விதை விசாரிங்க. யாரை ஆதரிக்கணுங்களா? ஒடுக்கப்பட்டவர்கள். பிரைஸ் அல்லேலூயா. நாம் ஒடுக்கப்பட்டவர்களை ஒடுக்கக்கூடாது. ஒடுக்கப்பட்டவர்களை நம்ம என்ன செய்யணுங்க? பொதுவாக உலகம் ஒடுக்கப்பட்டவர்களை திரும்ப ஒடுக்க நினைக்கும்.
அல்லேலூயா. ஆனால் ஒடுக்கப்பட்டவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும். தாய் தகப்பனாலே ஒடுக்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், சகோதரர்களாலே ஒடுக்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், கட்டின கணவன் அல்லது மனைவியினாலே ஒடுக்கப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள். ஆமென். அப்படிப்பட்டவர்களை நாம் ஆதரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாமும் ஆதரிக்கும் பொழுது நாமும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவனுடைய கரம் ஆதரிக்கிற கரம். கடைசியாக தேவனுடைய கரம் பாதுகாக்கிற கரம். தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரங்க? ஆமாம். ஒரு 4-5 வசனங்களை மாத்திரம் சொல்லி நாம் ஜெபம் பண்ணுவோம். எஸ்ரா 8:31 முதலாவது வாசிங்க. எஸ்ரா 8:31. எருசலேமுக்கு போக 1ஆம் மாதம் 12ஆம் தேதியில் அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. அல்லேலூயா. சரி, ஒரு கேள்வி. சரி, எருசலேமுக்கு எத்தனாம் தேதி புறப்பட்டாங்க? இப்போ வாசித்த வசனம் திரும்ப இருக்க வாசிங்களா? சரி, இப்போ கேள்வி என்னன்னா, பாபிலோனிலிருந்து தேவ ஜனங்கள் எருசலேமுக்கு போக எத்தனாம் தேதி புறப்பட்டார்கள்? எத்தனாம் தேதியா? வேற யாராவது கரெக்டாக சொல்ல முடியுமா? முதலாம் மாதம் 1ஆம் தேதியிலே. ஆமாம். நீங்கள் 7ஆம் அதிகாரத்தில் அதற்கான வசன ஆதாரம் இருக்கிறது. தெரிஞ்சவங்க எடுத்து வாசிங்க பார்ப்போம். 9வது வசனம். 1ஆம் மாதம் 1 தேதியிலே வந்தான். பாருங்க, 1ஆம் தேதியே புறப்பட்டாச்சு. ஆனால் அங்கே 12 நாள் தாமதிக்கிறது. என்ன காரணம்னா, போகிற வழியில் சத்துருக்கள் நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது, அழித்து போடக்கூடாது. ஏன்னா நம்ம ஆலயம் கட்டுறதுக்காக பொண்ணோடையும் பொருளோடையும் இங்கிருந்து ஜனங்களை என்ன செய்கிறாங்க, புறப்பட்டு போகிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்களா, அகாவா நதி அண்டையில் 3 நாள் உபவாசம். எத்தனை நாளுங்க? ஆமாம், பொறுத்து ஒரு 10-12 நாள் காத்திருந்ததில் கடைசி அவங்க எடுத்த தீர்மானம் என்னென்னா, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு தேவ கரம் தான் முடியும். அவன் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு போர் சேவகர்களை 8:23 நினைக்கிறேன், ராஜாவினிடத்தில் சேவகரை கேட்க வெட்கப்பட்டிருந்தோம். நம்ம அனுப்புறதே பரிசு. இதில் போய் ராஜா கிட்ட எங்களுக்கு என்ன வேணும், பாதுகாப்பு வேணும், நீங்கள் சேவகர் அனுப்புன்னு என்ன செய்ய முடியாது, இங்கே கேட்க முடியாது, வெட்கம். அதனால் நான் 3 நாள் உபவாசம் இருந்து கர்த்தரை என்ன செய்யணும், தேடணும். வழியிலே சத்துருவை விளக்க என்ன அந்த வார்த்தை இருக்கும். அவன் அவர்கள் 3 நாள் உபவாசம் பண்ணி கர்த்தரை தேடின பொழுது அடுத்த வசனம் சொல்லுகிறது, நாங்கள் உபவாசித்து தேடினோம், கர்த்தர் எங்கள் ஜெபத்தை எங்கள் விண்ணப்பத்தை என்ன செய்தார், கேட்டு நாங்கள் கேட்காமே ராஜா சேவகரை அனுப்பினான். அல்லேலூயா. இப்போ 12 நாள் தாமதித்து திரும்பவும் அகாவா நதியின் அண்டையிலிருந்து புறப்பட காரணம் என்ன? தங்களை பாதுகாக்கிறதுக்கு தேவ ஒத்தாசை வேண்டும். தங்களை பாதுகாக்கிற தேவ கரம் எப்படியாவது எங்களுக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும், ராஜா கிட்ட பேசணும், ஆட்களை அனுப்பணும்னு அவங்க ஜெபம் பண்ணி, அந்த நாம் வாசித்த அந்த வசனத்தில் 8:31 தேவனுடைய கரம் இருந்ததுனால நாங்கள் சத்துருவெல்லாம் தப்பிச்சு என்ன செஞ்சுட்டோம், எருசலேமுக்கு வந்து சேர்ந்தோம். வாசிங்க திரும்ப அந்த வசனத்தை 8:31. போக பயணம் புறப்பட்டோம், இருந்ததினால் கைக்கும் தேவனுடைய கரம் பாதுகாக்கிற கரம். அல்லேலூயா. ஆமாம், எஸ்ராவின் நாட்களிலே தேவ கரம் பாதுகாக்கிற கரமாக இருந்தது போல இன்றைக்கு நம்மை பாதுகாக்கிற கரம் நம்மோடு இருக்கிறது. அல்லேலூயா. 1 பேதுரு 5:8-9 வசனங்கள் சொல்லுகிறது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். அல்லேலூயா. அவனுக்கு என்ன செய்யுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். ஆண்டவர் நல்லவர் கர்ச்சிக்கிற சிங்கம் போல. அன்றைக்கு வழியிலே தேவ ஜனங்களை அழிக்க பதிவிருந்த ஜனங்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிட்ட ஆண்டவர். ஆமென்.
எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கம் போல இருக்கிற பிசாசின் வல்லமைக்கும் கரத்திற்கும் நம்மை தப்புவிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து விசுவாசத்தில் நிலைத்திருந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க பலன் தருகிற ஆண்டவராயிருக்கிறார். அவங்களுக்கெல்லாம் வழியில் சத்ருவை விளக்க போர் சேவகரை அனுப்பினது போல நமக்கெல்லாம் வழியில் சத்ருவை ஜெயிக்க விசுவாசம் என்கிற கேடகத்தை அவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பாருங்க, 2 தீமோத்தேயு 4:17 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறார். 2 தீமோத்தேயு 4:17 எனக்கு துணையாக நின்று நிறைவேறுவதற்காகவும் கேட்கிறதற்காகவும் பலப்படுத்தினார். யாருங்க? சிங்கத்தின் வாயிலிருந்தும். ஆமென். பவுலுக்கே ஒரு சிங்கம் இருக்கும்னா, ஹல்லேலூயா, நமக்கு நிச்சயம் ஒரு சிங்கம் இருக்கும். நம்ம விழுங்குறதற்கு முயற்சிக்கும். நாம் தைரியமாக இருப்போம். நாம் விசுவாசத்தில் உறுதியாயிருப்போம். நம்மை பாதுகாக்கிறதற்கும் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். சிங்கத்தின் வாய்க்கு நம்மை ரட்சிக்கிற நல்ல தேவன். 2 கொரிந்தியர் 1:10 பவுல் இப்படி எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 1:10 மரணத்தின் நின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் இனிமேலும் தப்புவிப்பார். 2 கொரிந்தியர் 1:10. அல்லேலூயா. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், தப்புவிப்பார், இனிமேலும் தப்புவிப்பார். ஆமென். தேவனுடைய கரம் எப்படிப்பட்ட கரங்க? பாதுகாக்கிற கரம். அல்லேலூயா. மரணம் நேரிடுகிறதானாலும் நம்மை தப்புவிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். 7 மடங்கு அக்கினி சூடாக்கப்பட்டாலும் தப்புவிக்கிறதற்கு அவர், சிங்கத்தின் கெபியிலே நம்மை தப்புவிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. பவுல் சொன்னது போல சிங்கத்தின் என்றும் ரட்சிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நல்லவர். 2 சாமுவேல் 23:26 வாசிப்போம். 1 சாமுவேல் 23:26. கரெக்ட். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதின் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுல் இடத்துல வந்து, நீ சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தியர் தேசத்தின் மேல் வந்து விட்டார்கள். அல்லேலூயா. அவன் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு அவன் தப்பி போனான். தாவீது அரணைப்பான ஒரு இடத்துல போய் தன்னை காத்து கொண்டான். அல்லேலூயா. தேவன் தப்புவிக்கிறதற்கு, தேவன் பாதுகாக்கிறதற்கு உண்மை உள்ள ஆண்டவர். சத்துரு நெருங்கி வந்தாலும் வளைந்து கொண்டாலும், ஆமென், ஹல்லேலூயா, அவன் முள்ளில் பட்ட நெருப்பை போல ஒன்றுமில்லாமல் போக பண்ண அவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம யோபு 1:10 யோபுவை குறித்து வேதம் சொல்கிறது, நீர் அவனையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ, அவன் சம்பத்து தேசத்தில் பெருகிற்றவன் கைகளின் கிரியைகளை நீர் ஆசீர்வதித்தீர். அல்லேலூயா. பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா. உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கிற கர்த்தர், உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிற தேவன். சம்பத்து பெருகும்படியாய் ஆசீர்வதிப்பார். நாம் யாவரும் இழந்து நிற்போம் தேவ பிரசன்னத்தில். அல்லேலூயா. நன்றி. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, நிறைவாகட்டும் குறைவுகள் நிறைவாகட்டும், வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும், புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும்,
புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய என்னை நிரப்போ. கர்த்தரை மட்டுமாய் ஆராதனை முழுவதையும் ஆசீர்வதித்தபடினால கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் பதில் தந்து ஆசீர்வதிக்க போகிறபடினாலே கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சங்கீத பகுதியிலே நாம் தியானித்தது போல நம்முடைய உள்ளான மனுஷன் வல்லமையினால பலப்பட பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நம்மளை உண்டாயிருக்கவும், புறம்பான மனுஷனானது அழிந்து அவன் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட தேவன் அனுக்கிரகம் பண்ணவும் கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் கேட்ட வார்த்தையின்படி தேவனுடைய கரம் ஆதரிக்கிற கரம். ஆமென். ஆண்டவர் நல்லவர். நம்மை தீங்குக்கு தப்ப பண்ணி ரட்சித்து ஆதரிக்கிற கரமோடு இருக்கிறபடினால கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென் ஆமென். நம்முடைய சந்ததி ஒளிந்து போகாதபடி தேவ சித்தத்தில் நிற்க பண்ணை ஆதரிக்கிற கரம் நம்மோடு இருக்கிறபடினால கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமக்கு ஆகாரம் கொடுத்து ஆதரிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறபடினால நல்ல கைகளை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். தேவனுடைய ஆதரிக்கிற கரம் பரிசுத்த ஆவியின் நிறைவை தந்து நம்ம நடத்துகிற நாளை கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய கரம் பாதுகாக்கிற கரம், சிங்கத்தின் கைக்கு நம்மை தப்புவித்து ரட்சிக்கிற கரம். இதுவரைக்கும் தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இனிமேலும் அவர் தப்புவித்து நம்மை பாதுகாப்பார். அதற்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென் ஆமென் ஆமென். யோபுவையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்தவர் நம்மையும் நமக்குண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்து பாதுகாக்கிறபடினாலே கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவன் கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதித்து அவன் சம்பத்து பெருகினபடினாலே நம்முடைய கரத்தின் கிரியைகளையும் ஆசீர்வதித்து சம்பத்து பெருகும்படி செய்ய போகிறதற்காய் கரங்களை தட்டி கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென் 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 ஆமென். அன்பின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த பகல் வேளையில் உம்மை தேட உம்மை துதிக்க கர்த்தர் பாராட்டின இரக்கங்களுக்காய் நன்றி. தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ கரம் இருப்பதாக கேட்ட வார்த்தையின்படி தேவ கரம் ஆதரிக்கிற கரமாய் பாதுகாக்கிற கரமாய் கூட இருக்கட்டும். வராத பிள்ளைகள் நினைவு கூறுகிறோம். தேவன் ஆசீர்வதி. துதி கன மகிமையெல்லாம் உமக்கு இயேசுவின் நல்ல நாமத்தில் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் கூடி வந்திருக்கும் நம் யாவரோடும் பரிசுத்தவான்கள் யாவரோடும் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பக்கத்தில் கரங்களை பிடிச்சு வாழ்த்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.